ஒரு காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அது நம்ம ரொம்ப நாளாக தனியாகவே இருக்கோமேன்னு, நமக்கு நண்பர்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்களன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. உடனே நாம் புது நண்பர்களை தேடி போவோன்னு முடிவு பண்ணிட்டு காட்டு வழியாக நடந்து போச்சு அந்த யானை. ஒரு மரத்தில் இருக்கிற குரங்கை பார்த்து கேட்டுச்சு, குரங்காரே குரங்காரே, நாம 2 பேரும் நண்பர்களா இருப்போமான்னு கேட்டுச்சு. அதை கேட்ட அந்த குரங்கு, அடடா, பெரிய யானையே, உன்னை போல பெரிய உருவம் எனக்கு கிடையாது. நான் ஒரு சின்ன விலங்கு, எனக்கும் உனக்கும் நட்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு மரம் தாவி ஓடி போயிடுச்சு. இதை கேட்ட யானை ரொம்ப அழுகையாக வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு எலியை பார்த்துச்சு அந்த யானை. எலியாரே எலியாரே, நாம நண்பர்களா இருக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு அந்த யானை. அடடா, பெரிய யானையே, என்னோட விளையாட உன்னால முடியாது. என்ன போல சின்ன உருவம் கொண்டவங்க தான் என்னோட நண்பனா இருக்க முடியும்னு சொல்லிட்டு தன்னோட வலைக்குள்ளே ஓடி போயிடுச்சு. இதை கேட்ட அந்த யானை மேலும் சோர்வடைஞ்சு போச்சு. தொடர்ந்து அந்த காட்டுக்குள்ளே நடந்த அந்த யானை ஒரு தவளையை பார்த்துச்சு. அதுக்கிட்ட போயிட்டு, தவளையாரே தவளையாரே, நாம 2 பேரும் நண்பர்களா இருப்போமா அப்படின்னு கேட்டுச்சு. அடடா, பெரிய யானையே, என்னோட எப்படி நீ தாமரை இலையில் உட்கார முடியும்? அதனால உன் உருவத்துக்கு ஏற்ற நண்பனை தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாவி குதிச்சு ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு குள்ள நரியை பார்த்துச்சு அந்த யானை. நரியாரே நரியாரே, நாம நண்பர்களா இருப்போமான்னு கேட்டுச்சு. அடடா, பெரிய யானையே, என்னை போல் சிறிய உருவமுடைய விலங்குதான் எனக்கு நண்பனாய் இருக்க முடியும். நீ வேற நண்பனை தேடிக்கோன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு அந்த குள்ள நரி. இதை கேட்ட அந்த யானை, எனக்கு நல்ல நண்பனே கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட இருப்பிடத்துக்கே கிளம்பி போயிடுச்சு. சில காலங்களுக்கு அப்புறமா அந்த காட்டோட பரபரப்பாக இருந்துச்சு. எல்லா மிருகமும் உயிருக்கு பயந்து ஓடுறத பார்த்துச்சு அந்த யானை. மரத்தில் இருந்த அந்த குரங்கை பார்த்து, என்ன ஆச்சு குரங்காரி, எதுக்கு எல்லாரும் இப்படி ஓடுறீங்கன்னு கேட்டது. அதுக்கு அந்த குரங்கு, இந்த காட்டுக்கு புதுசா ஒரு புலி வந்து இருக்கு. அந்த புலி எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி கொன்னுட்டு இருக்குன்னு சொல்லுச்சு. அடடா, சின்ன சின்ன உயிரினங்கள் வாழற இந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு புலி வேட்டையாடுறதான்னு கோபப்பட்டு மெதுவாக காட்டுக்குள்ளே நடந்து போச்சு அந்த யானை. அப்போ தான் அந்த புலி வேட்டையாட வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த யானை ஒரே எத்துச்சு அந்த புலியை. யானையோட காலில் அடிபட்ட அந்த புலி உயிருக்கு பயந்து அந்த காட்டை விட்டு ஓடியே போச்சு. இதை பார்த்த அந்த சின்ன விலங்குகள் எல்லாம், அடடா, பலம் வாய்ந்த இந்த யானையை, அது என்னோட நண்பன்னு சொல்ல ஆரம்பிச்சுதுங்க எல்லா விலங்குகளும். புதுசாக நண்பர்கள் கிடைச்ச அந்த யானைக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. பெருசாக இருந்தா என்ன, நல்ல மனசுடைய விலங்கு எந்த அளவில் இருந்தாலும் நண்பனாக எடுத்துக்கலாம்னு அந்த விலங்குகள் தன்னோட புது நண்பனான யானை கூட விளையாட ஆரம்பிச்சாங்க. குழந்தைகளா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, ஒருத்தரோட குறைய வச்சு அவங்களோட நட்பை உதாசீனப்படுத்த கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.